லாசரு என்கிற ஆண்டவருடைய சிநேகிதன் வியாதிப்பட்ட போது அவனுடைய 2 சகோதரிகள் இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினாங்க. இயேசு வருவதற்கு தாமதித்து விட்டாரு. அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழித்து இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு வந்தார். இந்த ஒலிவ மலையின் அடுத்த பகுதியில தான் இந்த பெத்தானியா இந்த கிராமமும் இருக்கிறது. இந்த அற்புதம் நடந்த இடமும் இருக்கிறது. இயேசு வந்தபோது மார்த்தாளு மரியாளு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. மார்த்தாளு ஒரு காரியத்தை, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், எல்லாம் முடிந்து விட்டது, பிந்தி வந்திருக்கிறீரே என்று சொல்லும் போது அப்பதான் இயேசு சொல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இப்ப ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்து எல்லாம் பிந்திட்டு சீரியஸ் ஆயிட்டு இனி ஒண்ணும் பண்ண முடியாது, பிரச்சனை அவ்வளவுதான், இனி சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தால் ஆண்டவர் சரி பண்ணுவார், அற்புதம் செய்வார். முடிந்தது என்று நினைக்கிறதை புதிய ஆரம்பத்தை உண்டாக்குவார். லாசருடைய வாழ்க்கை முடிஞ்சது, 4 நாள் ஆயிப்போச்சு, சரீரம் நாரி போச்சு, இனி அவ்வளவுதான் நினைக்கும் போது இயேசு அவனை திரும்ப உயிர் பெற செய்து புதிய வாழ்க்கை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்க போகிறது, விசுவாசிங்க. இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், இதை மறுபடியும் நீ சரிப்படுத்தி நீ ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர், சொல்லுங்க, அற்புதத்தை காண்பீங்க. அப்படியே சொல்லுங்க, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீர் அற்புதம் செய்ய வல்லவர், இந்த நிலைமையில